பிரசிபிடேஷன்னா என்ன, ரெயின்ஃபால்னா என்ன? புதுசா ஜியாகிரபி படிக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகம் கட்டாயம் வருங்க. மேலோட்டமா பார்க்கும்போது 2த்துக்கும் ஒரே அர்த்தம் இருக்கிற மாரி தான் தோணும். ஆனா டெக்னிக்கலா பார்க்கும்போது வெவ்வேறு அர்த்தங்களுங்க. இப்போ நீரானது அட்மாஸ்பியர்ல இருந்து பூமியை சேருதா? ஸோ மேல இருந்து பூமியை சேருது. இதுதான் 2த்துக்குமான செயல்பாடுங்க. ஆனா அது எந்த ஃபார்ம்ல சேருது அதுதாங்க வித்தியாசம். இப்போ ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நீரானது லிக்விட் ஃபார்ம்லயே வரும். லிக்விட் ஃபார்ம்லயே மழைப்பொழிவு ஏற்படுது இல்லையா? ஸோ அட்மாஸ்பியர்ல இந்த பூமி சேருது. ஸோ அது ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. பிரசிபிடேஷன்னா என்னன்னா, அந்த ரெயின்ஃபாலாவும் இருக்கலாம், ஸ்னோவாவும் இருக்கலாம், பனிப்பொழிவு மிஸ்டாகவும் இருக்கலாம், ஃபாகாவும் இருக்கலாம். இப்படி எந்த ஃபார்ம்ல வேணும்னாலும் அட்மாஸ்பியர்ல இருந்து அந்த நீரானது பூமி சேருது. ஸோ அது பிரசிபிடேஷன் சொல்லுவாங்க. இப்ப பனிப்பொழிவுன்றது தமிழ்நாட்டில் இருக்குதா? தமிழ்நாட்டுல கிடையாது. ஆனா லண்டன்ல இருக்குங்க. லண்டன்ல மழையும் பொழியும், பனிப்பொழிவும் இருக்கும், ஸ்னோஃபாலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாடுகள்ல அங்க இருக்கக்கூடிய அந்த வருடாந்திர அந்த நீருடைய அட்மாஸ்பியர்